நான் தான் அவங்க இமான் அண்ணாச்சி. ஒருத்தர் அவருடைய சம்பள பணத்தை ஆஃபீஸ்லேருந்து வாங்கி எப்போவுமே சாமி படத்துக்கு முன்னால் வச்சு கும்பிடுறது வழக்கம். அதே மாதிரி இந்த மாதம் சம்பள பணத்தை அவர் வாங்கிட்டு வந்து நேராக சாமி படத்துக்கு முன்னால் வச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். திடீர்னு கண்ணை முழிச்சு பார்க்குற அந்த பணம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் இருந்தால் அவர் பையன் வந்து அந்த பணத்தை நல்லா தீயை வச்சு கொளுத்தி விட்டுட்டு ஓட்டிட்டான். அப்படி விரட்டி போய் பிடிச்சிட்டே இங்கே வாடா, எதுக்குடா அந்த சம்பளத்தை இப்போ காசை போய் கொளுத்துனேன் அப்படின்னா, அட போங்கப்பா, அம்மா தான் எப்போவுமே சொல்கிறாங்கல்ல சம்பளம் பத்தலைன்னு சொன்னாங்களா, நான் கொளுத்தி பார்த்தேன் நல்லா பத்திச்சு அப்படின்னா. இந்த மாதிரி தான் குழந்தைகள்கிட்ட என்ன பேச தெரியாத சிலத்தில் பேசி மாட்டிக்கிடும். அதே மாதிரி பயங்கர புத்திசாலித்தனமா பேசக்கூடிய 4 குழந்தைகள் வந்திருக்காங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிப்பா இருங்க, கூட்டு வரேன். ஹலோ குட்டீஸ், தம்பி உங்க பேர் என்ன? அக்குல். அக்குலா? உன் பேர் என்ன சொல்லு. அக்குல். உண்மையிலேயே உன் பேர் அக்குல் தானா? இப்போ உங்க அம்மாட்ட கேளு, ஏம்மா எனக்கு அக்குல்னு பேர் வச்ச? எதுக்கு அக்குல் பேர் வச்ச? அண்ணாச்சி பயங்கரமா கிண்டல் பண்றாரு. அண்ணாச்சி எதுக்கு கிண்டல் பண்ண? சம்பளத்து வைக்கல தானே? என்னம்மா சம்பளேட்டா? டேய் அதுக்கு பேர் சம்பளேட் கிடையாது, சம்பளேட். உனக்கு பேர் வந்து அகுல் அப்படின்னு வச்சிருக்கனால உனக்கு கூழு குடிப்பியா நீ? என்ன கூழ் இருக்கு சொல்லுவோம்? பால், கூழ், ஜூஸ், தூள். உங்க அம்மாட்ட கேப்ப கூழ், கம்பங்கூழ், இந்த ஏகப்பட்ட கூழ் இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒரு நாள் வீட்டில் செஞ்சு தர மாட்டீங்களா? ஏன்னு கேளு. ஏன் கம்பக்கூழ் கும்பக்கூழ் ஏன் செஞ்சு தர மாட்டீங்களா? கம்பங்கூழ் கும்பங்கூழா? சரிம்மா, உங்க தாத்தா பேர் என்ன? பாபு. என்ன பண்றாங்க உங்க தாத்தா? துணி துவைப்பாங்க, குளிப்பாங்க. அப்புறம் தாத்தா நன்ன பாய். இல்ல பார்த்தா அப்படி தெரியல தம்பி. ஆமா, ஒரு கொஞ்சம் டெரராகவே தெரிஞ்ச மாதிரி இருக்கு ஆளை பார்க்கறதுக்கு. ஆமா, பேட் பாயா குட் பாயா? பேட் பாய் தான். என்ன விஷயத்துல பேட் பாயா இருக்காரு? எனக்கு கார் வாங்க மாட்டாங்க. கார் வாங்கி தரல, அப்ப பேட் பாய் தான். பாப்பா உங்க பேர் என்ன? தியாவா? உங்க அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் டில்லி பாபு. அவர் இங்க இருக்காரா டில்லியில இருக்காரா? இவர் தான் டில்லி பாபுவா? ஒயிட் கலர் சட்டை. அது யாரு? ஒன்ன மாதிரி ஒரு புள்ள அங்க உட்கார்ந்திருக்கு. டிஷா? என் சிஸ்டர். ஓ சிஸ்டர். அவங்க பேர் என்ன? டிஷா. இந்த மேல டிஷ்லாம் வச்சிருப்பாங்களா அதுவா? டிஷானா டைரக்ஷன். ஓ டிஷாவா? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களே எப்படி? நான் வந்து மம்மி வீட்ல ஒண்ணு பொந்தானே, நான் வந்து ட்வின்ஸ். நீங்க ட்வின்ஸா? மதியா மம்மி வயித்துல நீங்க ஒண்ணா பிறந்தீங்களா? அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கும், உனக்கு தெரியாம இருக்கும். ட்வின்ஸ்னா என்னதுமா? ட்வின்ஸ்னா என்னது? ட்வின்ஸ்னா ஒரே நேரத்துல 2 பாப்பா பிறக்கிறது தான் ட்வின்ஸ். கை தட்டுங்கயா. உங்க பேர் என்ன? நவீன். எந்த ஊருங்க நீங்க? தாம்பரம். மேற்கு தாம்பரமா கிழக்கு தாம்பரமா? வெஸ்ட் தாம்பரம். எதுமா வெஸ்ட் தாம்பரமா? சரி, உங்க அப்பா பேர் என்னம்மா? பாலகணேஷ். வந்திருக்காரா? எங்க இருக்காரு? அதோ. ஓ இதான் உங்க அப்பாவா? எங்கேயோ பார்த்துருக்கப்பா உங்க அப்பாவை. 6 மணிக்கு மேலே எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருக்கு. வணக்கம். உங்க பேர் என்னம்மா? பூஜாவா? கை தட்டுங்க ஒரு வாட்டி பூஜாவுக்கு. பூஜா, என்ன பண்றீங்க நீங்க? என்ன பண்றீங்கன்னா உட்கார்ந்துருக்காவலாம். சரி, உங்க அப்பா பேர் என்ன? சுரேஷ். என்ன வேலை பார்க்கறாங்கம்மா? சமையல் செய்றாரு. எங்க சமையல் பண்றாரு? வண்டி ஓட்டுறாரு. உங்க அப்பா என்ன வேலை பார்க்கறாங்க? சிட்டி பேங்க். என்னன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லேன். உங்க அப்பா எங்க வேலை பார்க்கறாங்கன்னு கேளுமா? சிட்டி பேங்க். ஓ பேங்க். உங்க பாஷை அவளுக்கு தான் புரியுதா? அட பாவியா, எனக்கு புரியலையேடா. ஏன் உங்க அப்பா இன்னைக்கு வரல? எங்க அப்பா 65 ஊருக்கே போயிட்டாங்க. 65 சாப்பிட்றக்கா ஊருக்கு இருக்காரு? சரி, அவரு ஏன் இன்னைக்கு குட்டி சுட்டிஸ் இருக்கு, நம்ம பையன் போறானே அப்படின்னு சொல்லி அவர் வந்து வரலாம்ல? இங்க பேசணும்ல, அதனால வரக்கூட சொல்லிட்டு போயிட்டாங்க. வரக்கூடாதுன்னு யார் உங்க அம்மா சொன்னாங்களா?
வேற என்னதெல்லாம் உங்க அம்மா சொன்னா அப்பா கேட்கறாருமா? அப்ப அம்மாவே கேட்க மாட்டேங்கல. அப்படி எதுக்கு கொஞ்சம் மூக்கில பண்ணலாங்க அம்மா என் கூட. கொஞ்சம் மூக்கிங்க எப்படி? அது கொஞ்சிங்கன்னா என்னது? கொஞ்சம் யாரெல்லாம்? இந்த தாத்தா கொஞ்சிப்பா, பாட்டி கொஞ்சிப்பா, அம்மா கொஞ்சிப்பா, அப்பா கொஞ்சிப்பா. தயவு செய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவரை அனைத்து தரப்பினருக்கும் ஒரு ஒரு புது வார்த்தையை ஒன்று நாங்கள் பயன்படுத்த கற்றுத்தரோம். நம்ம கொஞ்சிங் அப்படின்னா எங்க எப்படி செய்யணும்? அப்படியே முத்தம் கொடுக்கணுமா? ரைட்டு. இதுதான் வந்து கொஞ்சிங் சரியா? இப்போ மூக்கிங் அப்படின்னு ஒரு ஐடியா, ஒரு விளையாட்டு இருக்கும் போல் இருக்கு. அது இது தெரியல, கேட்போம். மூக்கிங்னா என்ன தம்பி? செய்யுங்க மேக்கப் பூரா போயிட்டடா. ஆமாம், இதுதான் மூக்கிங். தயவுசெய்து உங்களுக்கு நேரம் போகலாம், வீட்டில் யார் வேணாலும் யார் கூட வேணாலும் கொஞ்சிங் மூக்கிங் விளையாடலாம். உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை எப்படி கூப்பிடுவாரு? நித்யா. எப்படி செல்லம்மா எப்படிமா கூப்பிடுவாரு? செல்லம். இப்படி பண்ணாத செல்லம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. அப்படியா? உங்கள் அப்பாவா? ஆமா. கோபமா என்னைக்காவது கூப்பிட்டுருக்காரா உங்கள் அம்மாவை? எப்படி கூப்பிடுவாரு? அப்படி கூப்பிடுவாங்க. இப்போ உங்கள் அப்பா ஆனந்த் இருக்காங்கல்ல, ஆனந்த உங்கள் மம்மி எப்படி கூப்பிடுவாங்க? செல்லம்மா. தூங்குடா, டைம் ஆகுதா, அப்படி கூப்பிடுவாங்க அம்மா. ஆனந்தையா? டேய் போடா, போய் தூங்குடா, சோவாரிட்டு இருக்க. பேங்க்ல என்ன வேலை நடக்குது தம்பி? அங்க என்ன வேலை பார்க்குறாங்க? பேங்க்ல எல்லாரும் சண்டை போடுவாங்க. பேங்க்லயா? யாரு கூட சண்டை போடுறாங்க? எதுக்கு தெரியல. அம்மா கூட. உங்க அம்மா கூட சண்டை போடுறாங்க. யாரு? அப்பாதான் எனக்கு போலீஸ் கார் வாங்கி கொடுப்பாங்க, பைக் வாங்கி கொடுப்பாங்க, செல்போன் வாங்கி கொடுப்பாங்க. உனக்கா செல்போன் வாங்கியாச்சா? நான் பிக் பாஸால மிஸ் ஆயினேன். எப்படி? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. அங்க அழுத. அப்பா எங்க அழுத விட்டுட்டு அவங்க பாட்டில் போயிட்டாங்களா? இல்ல, அம்மா துணி துவச்சிருந்தா அத்திம்பேர் கூட இருப்பா. அப்புறம் நான் காணாம போயிட்டேன். குடும்பத்தோடு போய் பிக் பஜாரில் துணி துவைச்சாங்களா? சரிக்கா, நான் இப்போ நீ வந்து போனீங்க பஜாரில் காணாமல் போயிட்டேன். அப்புறம் எப்படி மம்மி டேடியை கண்டுபிடிச்ச? அப்பாவே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அதான் எப்படின்னு கேட்டேன். நான் அழுதேன். ஐயோ அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை, குடும்ப சாங் ஏதாவது வச்சிருக்கீங்களா? நீங்க என்ன பாட்டது? பழகிக்கலாம் வசனே நண்பர்கள். இன்னொரு பாட்டு தம்பி. பழகிக்கலாம் வசனே நண்பர்கள் பழகிக்கலாம். உடனே அவங்க அப்பாங்கிறது பழகிக்கலாம் அப்படியே குடும்பம் ஒன்று சேர்ந்துருக்கு. இப்போ நம்மளெல்லாம் பார்க்குறதுக்கு, உங்களெல்லாம் பார்த்து பேசுறதுக்காக ஒரு விஐபி வரப்போகிறார். அந்த விஐபி யாருங்கிறத நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், சரியா? சரி, வேறு டைட்டு கொடுங்க சார், வாங்க. இந்த அங்கிள் யாருன்னு தெரியுதா? எங்கே பார்த்துருக்கீங்க? டிவியில் பார்த்துருக்கேன். டிவியில் பார்த்துருக்கியா? டிவியில் என்ன பண்ணாரு? பழையாது என்ன காஞ்சனா டியூப் படாத பண்ணிருக்கேன். சார் அது தேங்க்யூ. நீ அந்த அந்த அதில் பண்ணுவீங்களே அதே மாதிரி ஒரு வாட்டி பண்ணி கேட்டுங்கன்னு சொல்லிட்டேன். பண்ணுங்க. அண்ணா நீங்க பேய் வந்துருச்சுன்னு மட்டும் சொல்லுங்க. ரைட், ஓகே. நீங்கள் ஒரு வாட்டி சொல்லுங்கள், பேய் வந்துருச்சு இப்படி சொல்லுமா. பேய் வந்துருச்சு. காஞ்சனாவில் பண்ணது ஒன்று இருக்கு, அது ஒன்று பண்ணுறீங்களா? பேய் வந்துருச்சு. நீ சொல்றியா? இவனு உங்களை பயம் காட்டணுமா? காட்டுறா தம்பி. பேய் வந்துருச்சு. இப்போ இந்த அங்கிள் நடிச்சார்ல, இந்த கண்ணெல்லாம் ஒரு மாதிரி வச்சுட்டு பண்ணார்ல, அது மாதிரி நீ பண்ணுறியா? பண்ணுவா இப்போ. நீ பண்ணுமா, அந்த அங்கிள் பண்ண மாதிரி நீ பண்ணுங்க. என்னது இது? கரண்ட் கம்பத்தில் காக்கா அடிபட்ட மாதிரி. இப்போ நீங்கள் எல்லாம் என்னதான் நடிக்கிறீங்க பாரு, இவன் நடிப்பான் பாரு. இப்போ தம்பி அந்த அங்கிள் பண்ண மாதிரி நீ பண்ணுங்கண்ணா. எந்த ரியாக்ஷன் இல்லாமல் கண்ணை மட்டுமே முழிச்சு கட்டுற பத்தில
இன்னும் ஒரே முறை இன்னொரு முறை பண்ணுங்க. சரிம்மா, இப்போ இந்த அங்கிள் சூப்பராக பண்ணாங்களா இல்லையா? சூப்பராக நமக்கு இந்த பேய் வருதுன்னு சூப்பராக பண்ணாங்கல்ல, அதே மாதிரி நான் ஒரு வாட்டி சொல்கிறேன், நீ பண்ணுறியா? இல்லை அந்த அங்கிள் சொல்லட்டுமா? ரெடி? பேய் வருது. வந்துட்டு போட்டும். என்னம்மா நீ பேயில பயப்பட மாட்டியா? ஐயோ, நீ பேய் வருதுன்னு சொல்ல, இப்போ அந்த அங்கிள் பயப்படுவார் பாரு. பேய் வருது. காஞ்சனா 2 யாரெல்லாம் பார்த்தா? நான் பார்த்தேன். நீ பார்த்தியா? காஞ்சனா 2ல யாரெல்லாம் நடிச்சிருக்கா? கதை சொல்றியா? காஞ்சனா 1 சொல்லுவேன். ஒன்று சொல்லு. ராங்கனா ஒரு பாய் இருக்கா. அவ சாப்பிடும்போது ஏதோ பின்னால போய் மஞ்சள் தெளிப்பா. அப்புறம் ராங்கவ சாப்பிட வருவாள. அப்புறம் இந்த அங்கிள் கேட்டு நிற்பேன். அங்க மஞ்சள் என்ன பண்ணுவாங்க, மஞ்சள் என்ன பண்ண அடி கட்டனே பேய் ஆயிடுவா ராங்கம்மா. அடேங்க அப்போ ஒரு பேய் படத்தில் நடிச்சு பாருங்களேன், எவ்வளோ குழந்தைகள் மனசுலாம் உட்காந்துருக்கிய. அதே அங்கிள் தான். சரியா? ஆமா, நீ பேய் படம்லாம் நல்லா பார்ப்பியா? பேய்னா பயப்பட மாட்டியா நீ? எனக்கு பேய்ல பயமே இல்ல. பயமே கிடையாதா? வர வர இந்த சினிமாக்காரங்க பண்ண சேட்டை பேய் மேல ஒரு மரியாதை இல்லாமல் போச்சே. இப்போ அந்த சாட்டை உங்க பேர் என்னன்னு கேளு. உங்க பேர் என்ன? ஸ்ரீமன். சொல்லு. ஸ்ரீமன். ஸ்ரீமன். கை தட்டுங்க அவனுக்கு, தம்பிக்கு. பாப்பா, இந்த அங்கிள் பேர் வந்து ஸ்ரீமன், இவன் பேர் அக்குலு. இந்த ரெண்டு பேர் பேர்ல யார் பேர் அழகா இருக்குமா? அக்குலு. இதெல்லாம் அக்குல் ரசிகரா இருப்பாங்க போல இருக்கியா? இதெல்லாம் கரண்ட். ஆமா, அக்குல் தான் நல்லா இருக்கா. ஸ்ரீமன் நல்லா இல்லையா? ஸ்ரீமன் அழகா இருக்கான். பேர் சூப்பரா இருக்கு, ஆள் அழகா இருக்காரு அவரு. அவன் ஆமா, அவர் ஆள் அழகா இருக்காரா? நான் அழகா இருக்குன்னா அந்த அங்கிள் அழகா இருக்காருமா? நீராக இருக்க. நீ சொல்லு பாப்பா. ஆமா, இவன் என்ன ஆச்சு? நான் அழகா இருக்கணும், அந்த ஸ்ரீமன் அங்கிள் அழகா இருக்காரா? நான் தானே? உங்க மார்க்கெட் அப்படி இருக்குன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாதா? உங்க மனசுல நீங்க இருக்கீங்க. நீங்க கேளுங்க பாப்பாட்ட, யார் ரெண்டு பேர்ல யார் அழகா இருக்குன்னு கேளுங்க. அக்குல் நீ சொல்லு அங்கிள். எந்த அங்கிள் நல்லா இருக்கும் பார்க்க? முக்கியமான ஆள் இவன், சாதாரண ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட இங்கிலாந்துக்கு இளவரசியை தேர்ந்தெடுத்ததே இவன் தான். என்ன தம்பி? இப்போ சொல்லுவான் பாருங்க தம்பி, அந்த அங்கிளையும் நல்லா பார்த்துக்க, இந்த அங்கிளையும் நல்லா பார்த்துக்க. எந்த அங்கிள் ராஜா நல்லா இருக்காங்க? நல்லா பார்த்தியா நீ? கிஃப்ட் யார் தருவா? இப்போ கேட்பார் பாரு. இப்போ கேளுங்க. எந்த அங்கிள் ராஜா அழகா இருக்கும் பார்க்க? என்னடா ராசா, ஒரு கிஃப்ட்டுக்கு விலை போயிட்டே. இவன் ஒரு புதுசாக ஒரு கேம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். அவன் இந்த வாரத்துலேருந்து தான் தமிழ்நாடு முழுக்க அது ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆமாம் சார், கொஞ்சம் பக்கத்தில் வாங்க. அவன் ஒரு 2 கேம் உங்களுக்கு சொல்லி தருவான். தம்பி, கொஞ்சிங் அப்படின்னா என்னன்றத இது பேர் கொஞ்சிங். இன்னொரு கேம் இருக்கு பாருங்களேன், அது என்ன கேம்டா? அது எப்படின்னு சொல்லு. மூக்கிங். இது யாரு விளையாடுறது உங்க வீட்டில் அடிக்கடி? நீங்க தியா, அவங்க வந்து திஷா. வேற யார் உங்களுக்கு அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? அண்ணன் தம்பி தான் ஒன்றும் இல்லை. அக்கா தங்கச்சி யாரும் கிடையாது? நாங்கள் 2 பேர் அக்கா தங்கச்சி தான். சரி, இதில் 2 பேரும் நீங்கள் ஒரே நாளில் பிறந்திருக்கீங்க. யார் அக்கா யார் தங்கச்சி? நான் தான் அக்கா. எப்படி? நான் தான் ஃபர்ஸ்ட் அம்மா வீட்டிலேருந்து என்ன தான் எடுத்தாங்க. ஏன்னா அவள் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆவா. அவள் எடுக்கலன்னா நான் மாட்டிப்பேன். அதில் திஷா ஃபர்ஸ்ட் எடுத்துட்டேன். பிரில்லியன். உங்கள் ஒய்ஃப் பேர் சொல்லுங்க. அப்படி கேள்மா. உங்கள் யூ பேர் சொல்லுங்க. உங்கள் ஒய்ஃபோட பேர் சொல்லுங்கன்னு கேளு. ஒய்ஃப் போல பேர் சொல்லுங்க. நமிதா. எத்தனை குழந்தைங்க? 8 குழந்தைங்க. ஒரே பொண்ணா? கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேளு. கல்யாணம் ஆச்சா? அண்ணே,
அவன் அப்படியே போய் வீட்டில் கேட்க போகிறானே ஏன்பா இப்போ அவன்கிட்ட நீங்கள் கேளுங்களேன், கல்யாணம் எதுக்கு கல்யாணம் கட்டுறாங்கன்னு கேளுங்களேன். நீங்கள் ஏதோ கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? அம்மா கல்யாணத்துக்கு போய் அண்ணா, இது போதுமா உங்களுக்கு? இல்லை இது கேட்கவே மாட்டேன்ல. கேட்க மாட்டீங்களா? கல்யாணம் அப்படின்னா சரி, அப்பா வந்து அம்மாவுக்கு தாலி கட்டுறாரு இல்லையா, அதோட முடிச்சிட வேண்டியதானே. எதுக்கு ஊரெல்லாம் கூப்பிட்டு சோறு போடுறாங்களே தம்பி, எதுக்குது யோசிக்க. ஆமாம்ல, எதுக்கு சோறு போடுறானுவேன்? ஏன் பாப்பா இப்போ கல்யாணம் கட்டினோடனே எல்லாரும் வந்து பந்தியில் உட்கார வச்சு சோறு போடுறாங்களே, எதுக்குது? எதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறாங்க கல்யாணத்துக்கு? கல்யாணம்னா சேர் இல்லை, சேர் காலியாக இருக்கணும், எல்லா பேரும் கூப்பிட்டு கல்யாணில் உட்கார வைக்கணும். எதுக்கு? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. உங்கள் அழகின் ரகசியம் என்ன? கேளுமா. அழகாக இருக்கிறது உங்கள் அழகு ரகசியம் என்ன? எங்கள் அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்கிறது. அதனால தான் எங்கள் அம்மாவுடைய சாப்பாடு. ஆஹா, அம்மாவுடைய உணவு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ உங்கள் பொண்ணு பேர் என்ன நினைக்கலாமா? உன் பெண்ணு பேர் எங்க? சாகித்யா. சாதித்யா. சாகித்யா. அப்பா அழகான பேர் இருக்க. கை தட்டுங்க ஒரு வாட்டி. ஸ்ரீவன் சார், உங்கள் குழந்தைய நீங்கள் சாகித்யாவை எங்கெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு போவீங்க எங்கன்னு கேளுமா. உங்கள் சாகித்யாவை எங்கே கொண்டு போகிறீங்க? கோவிலுக்கு போவோம். வேற எங்கே கொண்டு போவீங்க? நிறைய வெளியூருக்கெல்லாம் கூட்டு போயிட்டு இருக்கோம். வெளியூருக்குலாம் கூட்டு போய் உங்கள் அப்பா எங்கேயாவது வெளியூர் கூட்டு போயிருக்காரா? இங்கே தான் கொண்டு போயிருக்காரு. சரிம்மா, உங்கள் அப்பா நல்லவரா கெட்டவரா அது சொல்லு. கெட்டவர். எதை வச்சு நீ அவரை கெட்டவர்னு சொல்கிறேன் அதை சொல்லுமா. இப்போ டெய்லி அடிச்சுனே இருப்பாங்க. டெய்லி அடிச்சுனே இருக்கிறீங்க ஒன்று வேற. அம்மாவை அடிச்சுனே இருப்பாங்க. அம்மாவே அடிக்கிறாரா? உங்கள் அம்மாவை எதுக்குமா அடிக்கிறாரு? நாங்கள் தொல்லை பண்ண அடிப்பாங்க. நீங்கள் தொல்லை பண்ணால் உங்கள் அம்மா கட்டி விடுமா? இதெல்லாம் புதுசாக இருக்குது. அப்பா வேலை செய்யணும்னு சொல்லினே இருப்பாங்க அம்மா. அப்பாவே? ஓ, அதுதான் முதல்ல இந்த சமையல்னு சொன்னீங்களே அந்த மேட்ரு. கார் ஓட்டுறாரு, அதுக்கு முன்னால் சோறு பொங்குறாரு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தியா தானே? இப்போ இந்த அங்கிள்கிட்ட கேளு. ஓ அங்கிள், வீட்டில் உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுறீங்க கேளுமா. உங்கள் ஒய்ஃபுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறீங்க? கிச்சனில் ஹெல்ப் பண்ணுவேன். கிச்சனில் எந்த ஹெல்ப் பண்ணுறீங்க? சமைக்கிறது. சம்டைம்ஸ் எங்களது வந்து ஒரு பெரிய குடும்பம், ஜாயிண்ட் ஃபேமிலி. அப்படி ஜாயிண்ட் ஃபேமிலினா என்னம்மா? ஜாயிண்ட் ஃபேமிலினா ஃப்ரெண்ட் ஆகிடுவோம். எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆகிடுவோமா? சூப்பர் அதான் ஜாயிண்ட் ஃபேமிலியா? ஜாயிண்ட் ஃபேமிலினா என்னன்னு கேள. ஜாயிண்ட் ஃபேமிலினா என்னது? கூட்டு குடும்பம். சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, அப்பா, அம்மா எல்லாரும் ஒரே வீட்டில் ஒரே குடும்பமாக இருக்கிறது தான் வந்து கூட்டு குடும்பம். முதல்ல அவங்க குடும்பத்துக்கு ஒரு வாட்டி கை தட்டுங்க. கூட்டு குடும்பமாக இருக்கிறது நல்லதா இல்லை தனித்தனியாக குடும்பமாக இருக்கிறது நல்லதாம்மா? கூட்டு குடும்பம். கூட்டு குடும்பம் தான் நல்லதா? கை தட்டுங்க. ஏன் பாப்பா கூட்டு குடும்பமாக இருக்கிறதா நல்லதுன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அப்படி நம்ம கூட்டு குடும்பமாக இருக்கணும்னு சொல்கிறீங்க? ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியா இல்லை தனி ஃபேமிலி? தனி ஃபேமிலி. நான் வந்து அப்போல்லாம் வேற வீடு குடும்பமாக இருந்தோம். ஈச்சா தாத்தா தான் இந்த வீடு அந்த வீடு பத்தனே இந்த வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. போதும் கூட்டு குடும்பமாக இருந்தது, போங்க தனித்தனியாக போங்க அப்படின்னு விரட்டி விட்டாரா? இப்போ இவர் அவங்க அப்பா சொல்லி போச்சு சொன்னாரா இல்லை உங்கள் அப்பா அவங்க அப்பாட்ட சண்டை போட்டு விட்டாரா? எங்க எப்போ நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி தான் எங்கள் அப்பா சொன்னாங்க. அப்போ ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கேங்க. என்ன பாப்பா? இப்போ நீ உங்கள் அப்பாட்ட கேளு, கூட்டு குடும்பம் நல்லதா தனி குடும்பம் நல்லதான்னு மட்டும் கேளு உங்கள் அப்பாட்ட. கூட்டு குடும்பம் நல்லதா தனி குடும்பமா? தனி குடும்பம் நல்லதா? கூட்டு குடும்பம் தான் நல்லது. அப்போ கூட்டு குடும்பத்தில் இருக்க வேண்டியதானே? அந்த பாப்பா கேட்குது. கூட்டு குடும்பம் நல்லதுன்னு சொல்கிறீங்களாப்பா, ஏன் அது மட்டும் கேட்டு. கூட்டு குடும்பம் நல்லது சொல்கிறீங்க ஏன் டாடி? அப்போ தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக இருக்க முடியும். என்ன சொன்னாருமா? என்ன சப்போர்ட்டாக ஆரஞ்சுன்னு கேட்டுல? நீ இங்கே கேளுமா. ஸ்ரீமன் அங்கிள், கூட்டு குடும்பத்தினால என்ன நன்மைகள் நமக்கு? கூட்டு குடும்பம் என்ன நன்மைகள்? எல்லாமே நன்மைகள் தான். கூட்டு குடும்பத்தில் வந்து பேட் அப்படின்றது எதுவுமே இருக்காது. ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருப்போம், சிரிச்சுக்கிட்டே இருப்போம்,
ஒருத்தர் ஜோக்ஸ் அதே மாதிரி ஒருத்தருடைய வளர்ச்சிக்கு இன்னொருத்தர் யூஸ்ஃபுல்லாக இருப்போம், ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். யாருக்காவது ஒருத்தர் கஷ்டம் வந்தால் கூட இன்னொருத்தர் கை கொடுத்து தூக்கி விடுவோம். பாசம் அப்படின்றது வந்து கூட்டு குடும்பத்தில் நிறைய இருக்கும். அந்த பாசம் வெளியில் வந்தால் எல்லார்கிட்டையும் அதே மாதிரி காமிக்கிறதுக்கான அந்த மனநிலை நமக்கு குடும்பத்துக்குள்ளேயே உருவாயிடும். கைத்தட்டலாமே. சரி, எல்லோரும் ரொம்ப அழகாக பேசுகிறீங்க. உங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? ஆமாம், கிஃப்ட் கொடுக்குறதுக்கு முன்னால் இன்றைக்கி உங்களுக்கு கிஃப்ட் வந்து அந்த அங்கிள் தான் தரப்போகிறாங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் எல்லோரும் கை கொடுத்து வரணும்ண்ணே. இப்போ நம்ம குட்டி சுட்டிஸை பற்றி உங்களுடைய அழகான கருத்துக்களை பதிவு பண்ணலாம். நீங்கள் இப்போ குட்டீஸோடு இருந்தால் ஆக்சுவலாக என்னென்னா டைம் போகிறதே முதல்ல தெரியாது. ரெண்டாவது இவங்க என்ன பேசினாலும் அது தப்பாகவே இருக்காது. அதான் குழந்தை தப்பாகவே பேசினாலும் தப்பாகவே இருக்காது. அது வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வெளியில் 1008 டென்ஷனோடு வருவோம். குழந்தைங்களோட ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணோன்னா போகிறோம். அவ்வளோதான். அது என்ன டென்ஷன் இருந்தாலும் அது மறந்துடும். அதுதான் நான் சொல்லிக்கிறதெல்லாம் ஒன்று தான். குழந்தைங்களுக்கு முன்னாடி எந்த விதத்தில் அந்த சத்தம் போட்டு பேசுகிறதோ இல்லைன்னா சண்டை போடுறதோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அழகு. ரைட்டு. உங்களுடைய எல்லா படங்களும் ஆமாம், இன்னும் நடிக்கிற படங்கள், நடிக்க போகிற படங்கள் எல்லா படங்களுமே மிகப்பெரிய அளவில் இதே போல் வெற்றி அடைஞ்சு எல்லா குழந்தைகளும் பெரியவர்கள் மனசுலையும் உங்களுக்கு நிரந்தரமாக ஒரு இடம் கிடைக்க ஆமாம், குட்டி சுட்டி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். தேங்க்யூண்ணே. இந்த இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.